வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிப்பி காளான் வச்சு எப்படி ஒரு பொரியல் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் அந்த நார்மல் காளான், பட்டன் காளான் விட இந்த சிப்பி காளானில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் உள்ள வெறும் வெங்காயம் மிளகா வச்சுட்டு செம டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சைடிஷ் ரச சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும், தயிர் சாப்பாடுக்கு. அதை விட பழைய சாப்பாடு தயிர் கரைச்சதுக்கு செம்ம சைடிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். சிப்பி காளான் இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டிருக்கேன். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச வந்தையும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பொடியை நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், ஒரு 2 வரமிளகா, கருவேப்பிலை இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட பொடிசா நறுக்குன ஒரு 4 பல்லு பூண்டு, இப்போ நம்ம அந்த பிச்சு வச்ச சிப்பி காளான் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இவ்வளோதான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ். ஆனால் சாப்பிட்டு மட்டும் பாருங்கள், எந்த ஒரு மசாலா ஐட்டம்ஸும் சேர்க்காம செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த பழைய சாதத்துக்கு செமப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா இந்த மஷ்ரூம்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும். இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்தா வெந்துருச்சு. இப்போ ரொம்ப பொடிசாக நறுக்குன மாங்காய் பாருங்க, இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிருக்கு. இதையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ட்ரை மேங்கோ பவுடர் இருந்ததுனாலும் கூட போட்டுக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுவோம். டேஸ்டியான காளான் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.